ஈரானின் ஒட்டுமொத்த வான்வெளியும் அமெரிக்கா கட்டுப்பாட்டில் உள்ளதாக அதிபர் டிரம்ப் பரபரப்பு தகவல். உயர்மட்ட தலைவர் கமேனி சரணடைவதே தீர்வு எனவும் எச்சரிக்கை. சென்னையில் முதற்கட்டமாக 50 குடிநீர் ஏடிஎம்கள் இன்று திறப்பு. மெரினாவில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். பாமக தேமுதிக கட்சிகளை கூட்டணிக்கு வரவழைக்கவே கூட்டணி ஆட்சி என பாஜக பேசி வருவதாக திருமாவளவன் விமர்சனம். கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக சம்மதித்தால் வரும் காலங்களில் கட்சியே காணாமல் போகும் எனவும் எச்சரிக்கை. கூட்டணியிலிருந்து விலகி வெளியே நிற்கிற பாட்டாளி மக்கள் கட்சியையும் தேமுதிகவையும் தங்கள் அணியின் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை திரும்ப திரும்ப பாஜக சொல்லி வருகிறது. தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்க கால அவகாசம் தேவைப்படுவதாக பிரேமலதா விஜயகாந்த் பதில். அதிமுக கூட்டணியில் தொடர்கிறீர்களா என்ற கேள்விக்கும் ஜனவரி மாதத்திற்கு பிறகே தெரிவிப்போம் என மழுப்பல். அதுக்கான டைம் வரும் பொழுது உறுதியாக யாருடன் கூட்டணி, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் எல்லாமே உங்ககிட்ட நான் உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன். கட்சியில் நிலவும் குழப்பத்திற்கான காரணத்தை வெளியே சொல்ல முடியவில்லை என பாமக தலைவர் அன்புமணி குமுறல். காலம் வரும்போது பிரச்சனைகள் சரியாகிவிடும் என்றும் நம்பிக்கை. நம்ம கட்சிக்குள்ள இந்த குழப்பம் வரணும், பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி குழப்பம்லாம் எல்லாம் அது ஒரு முக்கியமான காரணம். நிறைய வெளியில் சொல்ல முடியல, சொல்ற காலம் வரும். மனசுக்குள்ள நிறைய சிறுவன் கடத்தல் வழக்கில் 24 மணி நேர விசாரணைக்கு பின் ஜெயராம் அனுப்பி வைப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. காதல் திருமண விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் ஜெகன்மூர்த்தியிடம் 10 மணி நேரம் விசாரணை. செல்போன் உரையாடல்கள், பணப்பரிமாற்றம் உள்ளிட்டவை குறித்து விசாரிக்கப்பட்டதாக தகவல். கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் தென்மேற்கு பருவமழை. ஆற்றங்கரையோர குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குஜராத்தில் கொட்டிய மழையால் ஆறு போல் மாறிய முக்கிய சாலைகள். கம்பாலா, ஷெத்ருஜி அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு. பில்லூர் அணையிலிருந்து 3வது நாளாக 8000 கன அடி நீர் திறப்பு. மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சிவகங்கை அருகே சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தனியார் கல்குவாரிக்கு 91 கோடி ரூபாய் அபராதம். உரிமம் காலாவதியானது கண்டுபிடிக்கப்பட்டதால் தேவக்கோட்டை சார் ஆட்சியர் நடவடிக்கை. குன்னூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சாந்தி ராமு உள்ளிட்ட 8 பேர் மீது முத்திரைத்தாள் மோசடி வழக்கு. 2012ஆம் ஆண்டு வாங்கிய முத்திரைத்தாள்களில் தேதி, வருடத்தை மாற்றியது உறுதியானதால் நடவடிக்கை. வந்தவாசி அருகே ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலை.
7 மணி நேரம் போராடி பிரத்யேக வாகனத்தில் ஏற்றிய பணியாளர்கள். ₹17 கோடி மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதனின் மகன் கைது. சொந்த சகோதரியிடமே மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் நடவடிக்கை. அரியலூர் அருகே முதன்முறையாக ஊருக்குள் வந்த மினி பேருந்தால் மக்கள் உற்சாகம். கற்பூரம் ஏற்றியும் பேருந்து முன்பு விழுந்து வணங்கியும் கிராமத்தினர் வரவேற்பு. சேலம் சங்ககிரி அருகே தண்டவாளத்தில் கிடந்த 10 அடி நீள இரும்பு கம்பியால் பயணிகள் ரயில் நடுவழியில் நிறுத்தம். ரயிலை கவிழ்க்க சதியா என தடயங்களை சேகரித்து போலீஸ் விசாரணை. நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரத்தை பறிக்க மத்திய அரசு சதி. கொலீஜியம் அமைப்பு சிதைந்துவிடும் என கபில் சிபல் கண்டனம். அகமதாபாத் விபத்து எதிரொலியாக நேற்று ஒரே நாளில் ஏர் இந்தியாவின் 6 விமான சேவைகள் ரத்து. சிறு சிறு தொழில்நுட்ப கோளாறுகள் கண்டறியப்பட்டதால் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை. உத்தராகண்ட் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானி ராஜ்வீர் சிங் உடல் தகனம். ராணுவ சீருடையில் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்திய மனைவி. கர்நாடகாவின் கபினி வனப்பகுதியில் உலா வந்த புலி. புலி கம்பீரமாக நடந்து சென்ற காட்சி இணையத்தில் பரவல். தலைநகர் டெல்லியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய கனமழை. முக்கிய சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் ஸ்தம்பித்த போக்குவரத்து. கூகுள் பே, போன்பே போன்ற UPI மூலம் மேற்கொள்ளப்படும் பண பரிவர்த்தனைக்கான நேரம் 10 வினாடிகளாக குறைப்பு. வங்கி கணக்கில் உள்ள இருப்பு குறித்து நாளொன்றுக்கு 50 முறை மட்டுமே பரிசோதித்துக் கொள்ள கட்டுப்பாடு. டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறும் இலங்கை வீரர் ஏஞ்சலோ மேத்யூஸுக்கு அணி வீரர்கள் மரியாதை. எவரும் எட்ட முடியாத பல சாதனைகளை படைத்தவர் என இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா புகழாரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.